இந்த உலகத்திலேயே யாருமே கேள்வி கேட்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் நிறைய அரசியல்வாதிகள் இருக்காங்க. அதுல ரொம்ப 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 முக்கியமானவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனிமொழி அக்கா தான். போன எலெக்ஷன், அதாவது போன ஆட்சியின் போது கனிமொழி அவர்கள் தமிழ்நாட்டில் தான் அதிகமான விதவைகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. அதே கனிமொழி அவர்களிடம் இந்த ஆட்சியில் எத்தனை விதவைகள் கம்மியாயிருக்காங்க அப்படிங்கிற கேள்வியை நீங்க கேட்கணும்னு நினைக்கிறீங்கல்ல? ஒரு நிருபர் கேட்டார். அந்த வீடியோ உங்களுக்காக. அதிமுக ஆட்சியில் வந்துட்டு விதவைகள் தமிழகத்தில் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ கம்மியாயிட்டாங்களா? ஆனா பதில் கிடைச்சிச்சான்னு பாருங்களேன். இதுதாங்க அரசியல். ஒரு ஆட்சியை குறை சொல்வதற்கு என்ன வேணாலும் பேசுவோம், நம்ம ஆட்சியை தக்க வைப்பதற்கு வேறு கேள்விகளை கேட்போம். இதே மாதிரி வேறு எந்த அரசியல் தலைவரை பற்றியான உண்மை உங்களுக்கு தெரியணும், கீழே அவங்களுடைய பெயரை சொல்லுங்க. நாளைக்கு அதனுடைய வீடியோ பார்த்துடலாம்.